ராதே கிருஷ்ணா. ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் முரளியின் நமஸ்காரங்கள். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த பாவத்தை பத்தி பார்க்க போறோம்னா, 8வது பாவத்தின் காரகங்கள். அதை பத்தி பார்க்கலாம். நான் ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வந்திருப்பேன், இந்த 8, 12 அப்படின்றது ரொம்ப கொடுமையான பாவங்கள். அதை எந்த பாவமும் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த 8, 12 அப்படின்ற பாவத்தின் காரகங்கள் ரொம்ப கொடுமையாக இருக்கும். ரொம்ப கொடுமையான விஷயங்கள் எல்லாம் இந்த 8, 12 பாவங்கள்ல இருக்கும். அப்போ இந்த 8வது பாவத்தில் உள்ள காரகங்களை பார்க்கலாம். முதல்ல 8வது பாவத்தின் உடல் உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுல எதுன்னா, உடல் உறுப்புகள்ல மர்மமான உறுப்பு எது? நம்ம உடல் உறுப்புல அந்த மர்மமான ஆண் குறின்னு சொல்லக்கூடிய அந்த மர்மமான உறுப்பு, அதாவது பாலின உடல் உறுப்பு செயல்படக்கூடிய அந்த மர்மமான உறுப்பு அப்படின்றத இந்த 8வது பாவத்தில் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அது ஒரு ஈஸியா அதெல்லாம் நம்ம வெளிக்காட்ட முடியாத ஒரு மறைவு அப்படின்ற ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த 8வது பாவத்தில், அப்போ 8வது பாவத்தில் மறையக்கூடிய ரகசியங்கள், அதை எதையும் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத, எளிதில் கிடைக்காத அப்படின்றதெல்லாம் இந்த 8வது பாவத்தில் வரும். அப்போ ஒரு மர்மம் அப்படின்னா, மர்ம உறுப்பு அப்படின்றதான் நம்ம அதை சொல்றோம் இல்லையா? அப்ப மர்ம உறுப்பு, மர்மம்ன்றதையே நம்ம ஈஸியா எதையும் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாத, கண்டுபிடிக்க முடியாத அப்படின்ற ஒரு காரணம் வருது இல்லையா? அப்ப இந்த மர்மம்ன்றாலே ஒரு ஆழ்ந்த ரகசியம் அப்படின்றது அது பின்னாடி இருக்கு அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்ப மர்மம் அப்படின்றத இந்த 8வது பாவத்தின் காரகம். அப்போ இந்த ஆயுள் அப்படின்றத எப்படி இந்த 8வது பாவத்தின் காரகத்துல வச்சாங்க அப்படின்னா, இந்த மர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆழ்ந்த ரகசியம் எதையும் கண்டுபிடிக்க முடியாத. இப்போ ஒரு ஆயுள் அப்படின்றது ஒருவரின் வாழ்நாள், அதாவது நம்மளுடைய வாழ்நாளை நம்மளால கிரகிக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. நம்மளால ஒருத்தரோட ஆயுளை கிரகிக்க முடியாது, யாராலையும் கிரகிக்க முடியாது. ஏன்னா அது கடவுளால மட்டுமே சாத்தியம் அப்படின்றதுனால மனிதர்களால ஒரு மனிதனுடைய ஆயுளை கணிக்க முடியாது. ஈவன் ஜோதிடத்தாலையும் கணிக்க முடியாது துல்லியமாக. ஏதோ ஒரு தோராயமா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு வேணா சொல்லலாமே ஒழிய, இதை கரெக்டா பின் பாயிண்டா இந்த நாள்ல இவர் தவறி போவார்ன்றது எந்த ஒரு ஜோதிடத்திலையும் கணிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு இறையருள் சார்ந்தது. அது இறைவனால மட்டும்தான் அந்த ஆயுள்ன்றது கணிக்க முடியும். அதனால இந்த ஆயுள்ன்றத கிரகிக்க முடியாது அப்படின்றதுனால இத மர்மஸ்தானமான இந்த மர்மம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுல ஒரு ரகசியம் இருக்கு. அதனால இந்த 8வது பாவத்தில் இந்த ஆயுள் அப்படின்றத வச்சிருக்காங்க. இப்போ உடல் உறுப்புல மர்மஸ்தானமான அந்த மர்ம உறுப்பு அப்படின்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஆயுள்ன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்ப 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காரகங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான காரகங்கள். அதனாலதான் இந்த 8, 12 பாவங்கள் எந்த ஒரு பாவத்தையும் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரோம். 8, 12 தொடர்பு கொண்டா என்ன ஆகும்னா, சாதாரணமா இப்ப ஒரு 9ஆம் பாவம், ஒரு திரிகோண பாவமான 1, 5, 9 அப்படின்ற பாவத்தை எடுத்துக்கோங்களேன். ஒரு ஜாதகர்னு சொல்லக்கூடிய லக்ன பாவத்திற்கு திரிகோண பாவமான 1, 5, 9 அப்படின்றதெல்லாம் அகம் சார்ந்த காரகங்களை கொண்டது, நல்ல காரகங்களை கொண்டது. அப்போ இந்த 9ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமான இந்த 8வது பாவம் அதற்கு எதிர்மறையான காரகங்களை கொண்டது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ 9ஆம் பாவம் ஜாதகருக்கு நன்மையை தரும் அப்படின்னா, அதற்கு எதிர்மறையாக உள்ள இந்த 12வது பாவமாக வரக்கூடிய இந்த 8வது பாவம் தீமையை தரும். ஜாதகருக்கு 8வது பாவம் தீமையே தரும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். 8வது பாவத்துல என்னென்ன காரகங்கள் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப கொடிய விஷயமான என்னென்ன கொடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோன்றதோ அதை எல்லாத்தையும் எடுத்து இந்த 8ஆம் பாவத்துல போட்டுக்கலாம். குரோதம், துக்கம், துயரம், வலி, வேதனை, ஆக்சிடென்ட், இந்த மாதிரி என்னென்ன கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு அதை எதிர்மறையா எதெல்லாம் தோன்றதோ இது எல்லாத்தையும் இந்த 8வது பாவத்தில் போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி லக்னம் அப்படின்ற ஜாதகருக்கு தீமையை தரக்கூடிய அனைத்து காரகங்களும் இந்த 8வது பாவத்தில் உள்ளன அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காரகங்கள்லாம் பாருங்க,
இறையருள், தர்மம், தானம் எதையும் விட்டு அந்த மாதிரி இருக்கும். ஆன்மீகம் அப்படின்ற மாதிரி இந்த 9ஆம் பாவ காரகங்கள்லாம் இருக்கும், ஒரு சுபமான காரகங்கள்லாம். அப்போ 9க்கு 8ன்றது 12வது பாவம் வரக்கூடிய இந்த 8வது பாவம் ஒருத்தருக்கு இறை கொடுப்பினையே இல்லாமையை குறிக்கும். அப்போ ஒருத்தர் வந்து தர்ம சிந்தனை இல்லாத நபராக இருப்பார் அப்படின்றது இந்த 8வது பாவத்தின் காரகம். ஒருவருக்கு தர்ம சிந்தனையே இருக்காது, தான தர்மம்ன்றது பண்றதே அவருக்கு வந்து ஒரு இதுவா தெரியும், அந்த மாதிரி தர்ம சிந்தனையே இல்லாத நபராக இருப்பார். இப்போ அந்த மாதிரி 9ஆம் பாவத்துக்கு இந்த 8வது பாவமானது எதிர்மறையான காரகங்களை கொண்டது. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு பாவத்திற்கு 3வது பாவமானது அதனுடைய அந்த பாவத்தை பரிணாம வளர்ச்சி அடைய செய்யும் அப்படின்னு. அப்போ 6வது பாவத்தை எடுத்துக்கோங்க, கடன், உத்தியோகம் அதெல்லாம் பார்த்தோமா. 6ஆம் பாவத்துல என்ன, நோய் பார்த்தோம். அப்போ சாதாரணமா நோயின்றது 6ஆம் பாவம்னா 6ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம்ன்றது 3வது பாவமா வருது இல்லையா. அப்போ 6ஆம் பாவத்தை பரிணாம வளர்ச்சி அடைய செய்யும் அப்படின்னா உடலுடன் கடைசி வரைக்கும், அதாவது பெரிய நோய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், கடைசி வரைக்கும் தம் ஆயுட்காலம் வரைக்கும் நீண்ட கால நோய் அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாவத்திற்கு 3வது பாவம் வரக்கூடியது பரிணாம வளர்ச்சியை தரும். அப்போ 6ஆம் பாவத்தில் நோய் அப்படின்னா இது வந்து குணப்படுத்த முடியாத பெரிய நோய் அப்படின்னு சொல்லி 8ஆம் பாவத்தை எடுத்துக்கணும். இப்போ அதே மாதிரி 6ஆம் பாவத்தில் கடன் அப்படின்னா பெருங்கடன் அப்படின்றது இந்த 8ஆம் பாவத்தை எடுத்துக்கணும். 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கடனானது டெம்பரரியா வாங்கி திருப்பி தரக்கூடிய கடன், அப்போ அது எளிதில் அடைக்கக்கூடிய கடன் அப்படின்றது 6ஆம் பாவம். அப்போ இது அடைக்க முடியாத பெருங்கடன். அப்போ பெருங்கடன் வந்தா என்ன ஆவார், ஒருத்தர் வந்து நஷ்டமாயி பெரிய அதல பாதாளத்துக்கு தள்ளப்படுவார் இல்லையா. அந்த மாதிரி பெருங்கடன் அப்படின்றது இந்த 8ஆம் பாவத்தின் காரகம். அப்போ ஒரு பாவத்தின் காரகத்தை 3வது பாவமானது பரிணாம வளர்ச்சி அடைய செய்யறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ ஆயுள் அப்படின்றது இந்த 8வது பாவம்னா ஒருவருக்கு மரணம் நடக்கக்கூடிய சூழலை குறிக்கக்கூடியது இந்த 8வது பாவம் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி போராட்டம், சட்டவிரோத செயல்கள், வலி, வேதனை, துரோகம், துக்கம், எதற்கும் அடிபணியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி கெட்ட காரகங்கள் என்னென்ன உண்டோ எல்லாமே இந்த 8வது பாவம் வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான காரகம் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ், காப்பீடு அப்படின்றது இந்த 8வது பாவத்தின் காரகம். காப்பீடு அப்படின்றது ஒரு சேவிங்ஸா இல்ல அது கொஞ்சம் மாறானதா அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சேவிங்ஸ் அப்படின்றது நம்ம வந்து பேங்க்ல சேவ் பண்ணி போது ஆர்டியோ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ அப்படின்றது வந்து சேவிங்ஸ்னு சொல்லலாம் இல்லையா. நம்ம ஒரு கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக தொகையை போடுறோம், அது சேவிங்ஸ். இந்த இன்சூரன்ஸ்ன்றது நம்ம எதுக்காக போடுறோம், ஒரு ஃபெயிலியரோ ஏதோ ஒரு வண்டிக்கு ஏதோ திடீர்னு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதை கிளைம் பண்றதுக்காக இன்சூரன்ஸ் போடுறோம். இன்சூரன்ஸ்ன்றது வந்து ஒரு சேவிங்ஸ் கிடையாது இல்லையா. ஒரு ஆயுள் காப்பீடு அப்படின்னா நம்ம ஆயுள் பிரிந்தா அதுக்கான பணம் வந்து திரும்ப கொடுக்கக்கூடியது தான் இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றது. அப்போ ஒருவரின் ஆயுள் பிரிந்த பிறகு அந்த இன்சூரன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா அது இந்த 8ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். இன்சூரன்ஸ் அப்படின்றது இந்த 8வது பாவத்தை குறிக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லஞ்சம், சீதனம், வரதட்சணை இதெல்லாம் வந்து இந்த 8வது பாவத்தின் காரகத்தில் வரும். சீதனம் அப்படின்றது வரதட்சணைன்னு சொல்லலாம். ஒரு நிறைய வரதட்சணை வேணும் அப்படின்னா இந்த 8ஆம் பாவம் தொடர்பு விட்டுருந்தா வரதட்சணை அப்படின்றது நிறைய வாங்குவாங்க. வரதட்சணையே ஒரு லஞ்சம் தானே இப்போ. அது மாதிரி லஞ்சம் அப்படின்றதும் இந்த 8வது பாவத்தின் காரகம். இந்த மாதிரி நிறைய கொடுமையான காரகங்கள் என்னென்ன அப்படின்றது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி நிறைய காரகங்கள் இருக்கு. இதை வந்து டெவலப் பண்ணிட்டு நீங்க ஒவ்வொன்றா கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய பாவங்கள்லாம் 9வது பாவங்கள்ல உள்ள காரகங்கள்லாம் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல 9, 10, 11, 12 4 வீடியோ இருக்கு. கூடிய சீக்கிரம் நான் இதை விரைவா முடிக்கிறதுக்கு பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே எல்லா வீடியோலும் சொல்லிட்டு வர மாதிரி இந்த தேவராஜா ஐயா அவர்களுடைய புத்தகம் கொடுப்பனையும் தசாபுத்தியும் அப்படின்ற புஸ்தகத்தை நீங்க ஏற்கனவே எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன். அவரோட வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். அவருக்கு தகவலை தெரிவிச்சிங்கன்னா உங்களோட விலாசத்தை அவருக்கு அனுப்பிச்சு வைத்தால் அவர் வந்து உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை உங்கள் விலாசத்துக்கு கொரியர் அனுப்பிச்சு விடுவார். அதனால
அந்த கொடுப்பனையும் தசா நிறைய புக் இருக்கு. கொடுப்பனையும் தசாபுத்தியும் அப்படின்றது நான் ஒரு புக்கு சொல்றேன். அதே மாதிரி திருமணம் அப்படின்ற காரகத்துக்கு மட்டுமே தனியா ஒரு புஸ்தகம் இது போட்டிருக்காங்க. அதே மாதிரி தொழில் அப்படின்றதுக்கு ஒரு தனியா புஸ்தகம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கல்வின்றதுக்கு ஒரு புக்கு போட்டிருக்காரு. தனித்தனியா இருக்கு எல்லா காரகங்களுக்குமே. ஒரு ஒரு டாபிக் எடுத்தா அதுக்கு விலாவாரியா எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எப்படியெல்லாம் தொடர்பு கொள்ளணும் அப்படின்றதுக்கெல்லாம் புக்கு போட்டிருக்காங்க. இப்போ ஆரம்ப காலத்துல இந்த கொடுப்பனையும் தசாபுத்தியும் அப்படின்ற புக்கு நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கோத்ரூ பண்றதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக மித்த புக்கெல்லாம் வாங்கிக்கலாம். அவரோட சைட்ல போய் எல்லா டீட்டெயிலும் பார்த்து இந்த புக்கை வாங்கிக்கோங்க. அடுத்த காரகங்கள்ல அடுத்த பாவத்தின் காரகங்கள்ல மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.